தமிழக வெற்றிக் கழகத்தின் தலையெழுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கையில் இருப்பதாக லீக்கான ஆடியோ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுருக்கமாக சொன்னால் தாவேகாவில் இருப்பது கோமாளி கூட்டம் என விமர்சனம் எழுந்துள்ளது. லீக்கான ஆடியோ என்ன, அதன் பின்னணி என்ன, இப்போது பார்க்கலாம். கோலிவுட்டின் மாஸ் ஹீரோவாக வலம் வரும் விஜய் தாவேகா என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதன் முதல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து விட்டார். இன்னும் ஓராண்டில் 2026 தேர்தல் வரவிருக்கும் நிலையில் தாவேகாவின் நிலையோ பரிதாபமாக உள்ளது. மாநாடு நடந்து முடிந்த பின்னர் விஜய் மீது தமிழக மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்தார் விஜய். இது கடும் விமர்சனத்துக்குள்ளானது. இப்போது அவருக்காக அரசியல் ஆலோசனை வழங்கிய ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவின் பலவீனங்களை லிஸ்ட் போட்டு காட்டியுள்ளார். தாவேகா நிர்வாகியிடம் அவர் செல்போனில் பேசிய ஆடியோ லீக்காகி கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை சின்ன பின்னமாக்கியுள்ளது. அதில் தாவேகா கட்சி முழுவதும் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. தாவேகாவின் அடையாளமே விஜய்தான். ஆனால் புஸ்ஸி ஆனந்தோ தன்னை முன்னிறுத்தியே அனைத்தையும் செய்து வருகிறார். அவரால் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. புஸ்ஸி ஆனந்தும் அவரது பின்னால் இருப்பவர்களும் கோமாளி கூட்டம் போல் செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு, மன்றங்களா இருந்து வந்ததில்லை. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி, ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுளோன்று 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே, இது ராங். இது விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம்லாம் உள்ள போட்டிருந்தா எப்படி? தப்பு சார் அது. விஜயின் அடையாளத்தை ஒருபோதும் புஸ்ஸி ஆனந்தால் பெற முடியாது. ஆனால் புஸ்ஸி ஆனந்த் அதை தான் செய்து வருகிறார். இதனால் தாவேகா தொண்டர்கள் விஜயை விட புஸ்ஸி ஆனந்தை தான் கட்சியின் தலைவராக பார்க்கின்றனர். நிர்வாகிகளால் விஜயை நேரடியாக தொடர்பு கொள்ளவே முடியாது. அதையும் மீறி விஜயிடம் நாம் நேரடியாக எதை பேசினாலும் அதை அப்படியே புஸ்ஸி ஆனந்திடம் சொல்லிவிடுகிறார் விஜய். இதனால் கட்சிகள் எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியவில்லை. இன்னொன்னு சார், எப்படின்னா விஜய் சார் எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல, நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு, நைட் டைம்ல ஏதோ பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார், ஜான் சார் மீட் பண்ணார் சார், இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா இவரு நாம என்ன சொல்றோமோ இப்படிலாம் சொன்னாரு, அதெல்லாம் அப்படியே டிட்டோ அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட, இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? எல்லாமே எதை சொன்னாலும், ஃபேமிலி எதை சொன்னாலும் ஒண்ணு இவர் சொல்றாரு, இல்ல அவர் வாங்கிடுறாரு. அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேனே, எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. அவர் ஒரு ஆர்கனைசிங், நான் உங்களுக்கு சொன்னல, எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன். இவர் அப்படி இல்லை, இவர் எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர். முக்கியமாக கட்சிகள் பல அணிகள் உள்ளன. மொத்தம் 100 மாவட்டங்களாக பிரித்தாகிவிட்டது. ஆனால் யார் யாருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதே குழப்பமாக உள்ளது. பொறுப்பு கொடுக்கும் அளவிற்கு யாரும் தகுதியானவர்களாக இல்லை. பதவிக்காக கட்சி நிர்வாகிகள் உள்ளுக்குள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஈகோவும் பிரச்சனையும் இருந்தால் தாவேகாவுக்கு 2% ஓட்டுகள் கிடைப்பதே கஷ்டம். இது தெரியாமல் தாவேகா தலைவர் விஜயே கலங்கி போயுள்ளதாக பேசியுள்ளார். இந்த ஆடியோ தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.